இன்னும் இருக்குங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. இன்னும் இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ முடிச்சிருவோம். மும்தா மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சுபாஷ் சந்திர போஸ முடிச்சுட்டு போயிடலாம். யா. சரி சுபாஷ் சந்திர போஸ். இவர் பிறந்தது இவங்களோட ஒரிஜினல் அதாவது நேட்டிவ் அப்படிங்கிறது வங்கம் தான். பெங்கால் தான். ஆனா அவனோட அப்பா வேலைக்காக தான் இவர் எங்க வந்திருந்தாரு அப்படின்னா, கட்டாக், ஒரிசா. இவர் பிறந்த வருடம் ஜனவரி 23, 1897. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முடிச்சுட்டு போயிடலாம். கதையா தான் இருக்கும். கேட்டுட்டே இருந்துடலாம். சரியா? ஜனவரி 23, 1897. இவர் மறைந்த வருடம் அது மறைந்ததே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அங்கங்க 1008 வதந்திகள் இருந்திருந்தாலும், நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு அபிஷியல் டேட்டா ஆகஸ்ட் 18, 1945. சரியா? இதான் இது தைவான்ல. இது கட்டாக் ஒரிசால இவர் பிறந்தது. சரியா? ஓகேவா? இப்போ அடுத்து இவரோட ஹிஸ்டரிக்குள்ள போயிருவோம். நமக்கு வந்து கொஸ்டினையும் கொஸ்டின் ஏரியாவையும் பார்க்கணும். அதே சமயத்துல இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஐயா மகாத்மா காந்தியா இருக்கட்டும், இல்ல நேதாஜியா இருக்கட்டும், எந்த லீடரா இருந்தாலும் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போராடினது இப்போ நாம இன்னைக்கு காலையில வரைக்கும் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் இவங்கெல்லாம் உயிர் விட்டதுனால மட்டும்தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால இத வெறும் 1 மார்க், 2 மார்க் அப்படிங்கிற கொஸ்டின வச்சு ஒருபோதும் படிச்சிராதீங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்காக வாழ்ந்தவங்க. அதனால அந்த உணர்வோட கொஞ்சம் படிச்சா போதும். சரியா? ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவங்களோட அப்பா பேரு ஜானகிநாத் போஸ். ஜானகிநாத் போஸ். அவங்களோட அம்மா பேரு பிரபாவதி. இதுல ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதிக்கும் பிறந்த 9வது குழந்தை. பிரபாவதிக்கு பிறந்த 9th சைல்டு. அவர்தான் நம்ம சுபாஷ் சந்திர போஸ். அவரோட பேரு சுபாஷ் தான். சரியா? 9th சைல்டு சுபாஷ். 9வது குழந்தையாக பிறந்தவர் தான் சுபாஷ். சரியா? சரி இப்போ அவரு படிக்கிறதுக்காக போறாரு. இன்னொன்னு இவர் ஒண்ணும் சாதாரணமா ஏழ்மையான குடும்பம்லாம் இல்ல. பயங்கர பணக்கார குடும்பம். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள்க்கு நீட்ன்னு ஒரு எக்ஸாம் வந்திருக்கு இல்லையா? இதுல ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே என்ன படிக்க போறோம் அப்படின்னு தெரியுது, தெரியல அதெல்லாம் வேற. ஆனா வீட்ல உள்ளவங்களோட கௌரவத்துக்காக எல்லாரும் சேர்க்கக்கூடிய ஒரே இடம் ஒரு நீட் கோச்சிங் சென்டர் இல்லையா? அதே மாதிரி அந்த காலகட்டத்துல பணக்காரங்களா இருக்கக்கூடிய எல்லாரோட முதன்மையான எய்ம் என்ன இருக்குன்னா, தன்னோட பையன் ஒரு ஐசிஎஸ் ஆகணும். இந்தியன் சிவில் சர்வீஸ். அதாவது இப்போ யுபிஎஸ்சி இருக்கு இல்லையா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல ஐசிஎஸ். எல்லாரும் ஐசிஎஸ் ஆயிரணும். பணக்காரங்க எல்லாரோட எய்மும் அதான். அப்படிதான் இந்த ஜானகிநாத் போஸ்க்கும், பிரபாவதி அம்மையாருக்கும் இருந்த எண்ணம், தன்னோட பையன் ஒரு ஐசிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதுதான். இன்னொன்னு இந்த ஜானகிநாத் போஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, மிகப்பெரிய லாயர். அது மட்டும் இல்லாம ராய் பகதூர் அப்படிங்கிற பட்டம் வாங்கின ஒரு ஆளு. ஒரு ஃபேமஸ் லாயர். இவருக்கு தன்னோட பையன் ஐசிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது எண்ணம். இவர் பிரசிடென்சி காலேஜ்ல போய் படிக்க போறாரு. பிரசிடென்சி காலேஜ். அங்க கல்லூரி முதல்வரா இருந்தவர் ஓர்டன். ஓர்டன் அப்படிங்கிறவர். இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிள்க்கு இப்ப நாமளே ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய தலைவர பத்தி பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது, எடுத்துக்காட்டுக்கு நாம ஒரு நாயையும் கம்பேர் பண்ணி, அந்த தலைவரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அது எவ்வளவு மோசமான செயல் இல்லையா? அது கண்டிப்பா ஒரு சபைக்கு உகந்ததா இருக்காது. ஆனா இந்த ஓர்டன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எப்பலாம் ஒரு கேவலமான எக்ஸாம்பிள் தேவைப்படுதோ, அப்பலாம் அவன் இந்தியர் இல்ல சொல்றது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளா இருந்தது இந்த ஓர்டன். இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஐயா சுபாஷ் சந்திர போஸ்க்கு பயங்கரமான கோவம். அவர நேரடியா போய் சட்டையவே பிடிச்சுட்டாரு ஓர்டன். இன்னொன்னு சுபாஷ் சந்திர போஸுக்கு தெரியும். எந்த என்ன நம்ம இப்படி சட்டைய பிடிச்சோம்னா, நம்மள கல்லூரிய விட்டு கண்டிப்பா அனுப்புவாங்கன்னு எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும், தன்னோட தாய்நாட்ட ஒருத்தன் பழித்து பேசும்போது எப்படி நேரடியா பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவரால முடியல. உடனே ஓட்டுநரோட சட்டைய பிடிச்சுட்டாரு. கல்லூரிய விட்டு வெளியில அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு காலேஜ்ல படிச்சு தான் அவரோட டிகிரிய முடிச்சிருந்தாரு. சரியா? இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம் இல்லையா? நாம நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னொருத்தன் இங்க நல்லா தண்ணி போட்டுட்டு தமிழ பத்தி தப்பா பேசுறான். அப்புறம் தமிழ்நாட்ட பத்தி தப்பா பேசுறான். இந்தியாவ பத்தி தப்பா பேசுறான். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? அவன் அந்த சைடு தப்பா பேசிட்டு இருந்தான்னா, நம்ம இந்த சைடு நடந்து போயிரும் இல்லையா? ஆனா இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில ஏத்துக்க முடியாம இருந்திருக்காரு நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதனால தான் அவனோட சட்டைய பிடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு வழியா டிகிரி முடிச்சாச்சு. டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்னொன்னு இவரு இந்த அளவுக்கு கோவமாவும், தேசப்பற்றாவும் இருக்காரு. அதே சமயத்துல ஆன்மீகத்திலே இருந்தாரு. அதனால இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா, விவேகானந்தர். விவேகானந்தர தீவிரமா ஃபாலோ பண்ணியிருந்தார். விவேகானந்தர தன்னோட ஒரு ஸ்பிரிச்சுவல் குருன்னு கூட சொல்லியிருந்தார். விவேகானந்தர். சரியா? அது மட்டும் இல்லாம தன்னோட தாய் மேல, அம்மா மேல பயங்கரமான பாசம். உண்மையிலே எந்த ஒரு
இந்த தமிழ்நாட்டா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த ஒரு பையன் தன்னோட அம்மா மேல அதிகமான பாசத்த வச்சிருக்கானோ, அவன் தன்னோட தாய மட்டும் இல்ல, தாய் நாட்டையும் அதிகமா நேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவரு தன்னோட தாய் மேல அதிகமான பாசம் வச்சிருந்தாரு. அதனால தான் என்னவோ தெரியல, இந்த தாய் நாட்ட கடைசி வரைக்கும் அவர் விடவே இல்ல. இல்லையா? இப்போ இங்க படிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவரு தன்னோட தந்தையோட கனவு, தன்னோட பையன் ஒரு ஐசிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால. அதனால இவர எங்க அனுப்புறாங்க? இங்கிலாந்துக்கு அனுப்புறாங்க படிக்கிறதுக்காக. வென்ட் டூ இங்கிலாந்து. இன்னொன்னு, இவர் ஐசிஎஸ் படிக்கணும் அப்படின்னா, அது ஒரு 12 மந்த் கோர்ஸ். ஆனா, இவர் போய் சேரும்போது 4 மாசம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரிமைனிங் 8 மாசம் தான் இருக்கு. அந்த டைம்ல போய் சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் இவர் எப்படி படிக்கிறாரு அப்படின்னா, இந்த எப்படி படிக்கிறாருன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இது இப்போ நம்ம இந்த YouTubeல லைவ்வா பார்த்துட்டு இருக்க அத்தன பேருக்கும் ஒண்ணுதான். நாம எல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா, இங்க அவரோட ஃப்ரெண்ட் சிசி தேசாய்ன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹிஸ்டரியில நேதாஜி அப்படிங்கிற ஒருத்தன் என்னோட இருந்தான், படிச்சான். அவன் எப்படி படிச்சான் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் நாம எங்கேயாவது போய் நடந்து போயிட்டு வரலாம். ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ரிலாக்சேஷன் தேவைப்படும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த 5 நிமிஷத்துல ஒரு செகண்ட கூட வீணாக்க மாட்டான். இந்த 8 மாசமும் புக்கும் கையுமா தான் இருந்தாரு அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு நாம இருந்துட்டோம் அப்படின்னா, ஐசிஎஸ்ஸே அவர் கிளியர் பண்ணியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்துல. இப்போ நமக்கு இதெல்லாம் குரூப் 4, குரூப் 2 எல்லாம் ஏமாத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் தீவிரமா படிச்சிருக்காரு. படிச்சுட்டு ரிசல்ட் வருது. ஒட்டுமொத்த நெறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல எழுதுனதுல இவர் 4த் ரேங்க். இன்னும் ஃபர்ஸ்ட் ரேங்கே வந்திருக்கலாம். ஏன்னா 4 மாசம் லேட்டா தான் போய் 8 மாசம் தான் படிச்சிருக்காரு. அதிலேயே 4த் ரேங்க். இப்போ 4த் ரேங்க் எடுத்தாச்சு. இவரு ஒரு ஐசிஎஸ் ஆக போறாரு. அதுக்கான ஒரு புரொபேஷன் பீரியட் எல்லாம் ஒண்ணு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் அவருக்கு ட்ரெய்னிங் மாரி அங்கலாம் குடுப்பாய்ங்க. அப்போ அந்த பீரியட்ல அவருக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது. அப்ப இந்த இன்டர்வியூல என்ன கேட்குறாங்க அப்டின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் ஸ்கூல் மாஸ்டர் அப்டின்னு கேட்குறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் ஸ்கூல் மாஸ்டர். அப்போ நம்ம நேதாஜி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு என்ன வேலை அப்டின்னா, ஹி மைண்ட் தி ட்ரெயின்ஸ். அதாவது அங்க வரக்கூடிய ரயில்கள என்ன கவனிக்கிறது தான் அவரோட வேலை. அவரோட வேலை என்ன அப்டின்னா, மைண்ட் தி ட்ரெயின்ஸ். ட்ரெயின பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப ஸ்கூல் மாஸ்டரோட வேலை ட்ரெயின்ஸ் இன் மைண்ட் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா எந்த ஒரு நொடியும் தாமதிக்காம இந்த பதில சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளு நம்ம சுபாஷ் சந்திர போஸ். சரியா? சரி இப்ப இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது. புரொபேஷன் பீரியட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இவருக்கு என்ன ஆசை அப்டின்னா, இப்போ நம்ம பதவிய ஏத்துக்கணும் அப்டின்னா, ஒரு ஐசிஎஸ்ஸா பதவி ஏற்கணும் அப்டின்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க வந்து ராஜ விசுவாச பிரமாணம் எடுக்கணும். ஆங்கிலேயரின் செங்கோலுக்கு தலைவணங்கி, உனக்கு கீழே வேலை பார்க்கிறேன் அப்டின்னு சொல்லி ஒரு பதவி பிரமாணம் எடுக்கணும். இது நம்ம நேதாஜிக்கு சுத்தமா பிடிக்கல. சுபாஷ் சந்திர போஸ். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, அவருக்கு 2 எண்ணம். 1 தன்னோட அப்பாவோட கனவ நிறைவேற்றணும் ஐசிஎஸ் ஆக. இன்னொன்னு தன்னோட தாய்நாடு அடிமையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்டிங்கிற இது 2ம் தான். அப்ப இவர் 2லயும் முடிவு எடுக்கிறாரு. இன்னொன்னு தன்னோட தாய்க்கும் கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்னால இங்க இந்த ட்ரெய்னிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியல. 24 மணி நேரம் எண்ணங்கள் அனைத்தும் இந்தியாவின் சுதந்திரத்தின் மேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற வழியே இல்ல. அப்ப தந்தையோட கனவு நம்ம படிச்சாச்சு. நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு நிரூபிச்சாச்சு. அதனால இதோட முடிச்சுட்டு தாய் நாட்ட காப்பாத்த போயிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாரு. அப்போ இவர் யாருக்கு கடிதம் எழுதுறாரு அப்படின்னா, சி.ஆர். தாஸ். சித்தரஞ்சன் தாஸ். இந்த கடிதம் தான் ரொம்ப முக்கியமானது. நேதாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். எதற்காக அப்படின்னா, இந்தியாவின் சுதந்திரத்த எந்த வழியில பெறணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தீர்க்கமா இருக்கேன் சுதந்திரத்த வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னா, இங்க நான் ஐசிஎஸ் எக்ஸாம கிளியர் பண்ணிட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு தான் வரேன். அப்ப வந்தேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு வேலை வேணும். அப்ப இந்த வேலை என்னவா இருக்கணும்? 2 விஷயம். 1 நானு பத்திரிக்கையோட ஆசிரியரா இருக்கணும். பத்திரிக்கை ஆசிரியர். இன்னொன்னு, பாடம் எடுக்கக்கூடிய பள்ளி இல்லன்னா கல்லூரியில ஆசிரியரா இருக்கணும். இந்த 2 வேலையில ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படிங்கிறாரு. சரி எதனால இந்த 2 வேலைய சூஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த பத்திரிக்கையில எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இங்க உள்ள ஒவ்வொரு இளைஞனை தட்டி எழுப்பலாம் சுதந்திரத்த வாங்குறதுக்காக. இன்னொன்னு, கல்லூரியில ஒரு ஆசிரியரா வேலை கிடைச்சது அப்படின்னா, அங்க உள்ள இளைஞர்களையும் சுதந்திரத்துக்கு தயார்படுத்தலாம். அதனால இந்த 2 வேலை தான். அப்போ நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா? இப்ப நாமளே இருக்கோம். குரூப் 1ல வேலை வேணும், குரூப் 2ல வேணும், 4ல வேலை வேணும்னு சொல்றோம் இல்லையா? இந்த வேலையெல்லாம் எதுக்கு? ஏதாவது ஒரு சா ஜாப் நல்லா செக்யூர்டா இருக்கும், நல்ல சம்பளம் வாங்கலாம், எத வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போறோம் இல்லையா? இப்ப நாம இருக்க எண்ணத்துக்கும், அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த வேலைய தேர்ந்தெடுத்தார்ங்கிறதும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. நாமளும் இதே தேசத்துல அவர் வாங்கி குடுத்த சுதந்திரத்துல வாழ்ற நாம, எல்லா தப்பும் பண்றோம், எல்லா ஊழலும் பண்றோம். ஆனா, அவரு அன்னைக்கு தன்னோட ஐசிஎஸ் படிப்பே வேணாலும் வேலை போனாலும் பரவால்ல, இந்தியாவுல இந்த வேலையில அதுவும் சி.ஆர். தாஸ் என்ன சொல்றாரு அப்டின்னா, "ஒருவேளை இந்த பத்திரிக்கையில நீங்க எனக்கு வேலை குடுத்தீங்கன்னா, நீங்க எனக்கு சம்பளம்லாம் தர வேண்டாம். 3 வேள சாப்பாடு போட்டா போதும். நான் வந்து உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடணும்" அப்டின்ட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு 1921ல 1919ல இங்கிலாந்துக்கு போறாரு. 20ல எக்ஸாம் முடிக்கிறாரு. 21ல இந்தியாவுக்கு வராரு. வந்து பாம்பேக்கு வந்ததும் அவர் நேரா போய் யார மீட் பண்றாரு அப்டின்னா, மகாத்மா காந்தி.
மீட் பண்ணும்போது அவர் எந்த ட்ரெஸ்ல போறாரு அப்படின்னா, வெஸ்டர்ன் மேற்கத்திய உடையில போறாரு. போனதுமே காந்திட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, "மகாத்மா மன்னிக்கணும். நான் வந்திருக்கிறது மேற்கத்திய உடையில, இந்திய உடையில வரல" அப்படிங்கிறாரு. வந்ததும் காந்தி கிட்ட உட்கார்ந்து பேசுறாரு. மகாத்மா காந்திட்ட. இவருக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குதோ, அது எல்லாத்தையும் பேசுறாரு. இன்னொன்னு இவரு அந்த கடிதத்த சி.ஆர். தாஸ்க்கு எழுதுற கடிதத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இங்க நம்ம தமிழ்நாட்டுல 1916ல தொடங்கப்பட்ட சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென் இந்திய நல உரிமைச் சங்கம் அப்படிங்கிறது நடேசன், டி.எம். நாயர், சர்பெட்டி தியாகராயர், அலமேலு மங்கை தாயம்மாள் கிட்டத்தட்ட 30 பேரால தொடங்கப்பட்ட இந்த நீதி கட்சின்னு பின்னால பெயர் மாறி திராவிடர் கழகம் அப்படின்னு பின்னால பெயர் மாறிச்சு இல்லையா? இந்த இயக்கத்து வரைக்கும் அவர் லெட்டர்ல எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கம் இந்தியாவுல தொடங்கி 1885லே தொடங்கியாச்சு. ஆனா இன்னும் அது இங்க கஷ்டப்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான எந்த ஒரு அதாவது முக்கியமா பிராமணர் அல்லாத மக்களுக்கான இன்னும் அவங்களோட கோரிக்கையை ஒருபோதும் நிறைவேற்றல அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, 85ல தொடங்கின காங்கிரஸ் அவங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணியிருந்தது அப்படின்னா, 1916ல தென்முனையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அதாவது மெட்ராஸ் மாகாணத்துல ஒரு எஸ்.ஐ.எல்.எஃப் அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ இன்னும் அங்க பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் அவங்களோட வேலையை சரியா செய்யல அப்படிங்கிறது நம்ம நேதாஜியோட எண்ணம். இதெல்லாம் காந்திகிட்ட பேசணும்னு நெறைய சந்தேகங்களோட வராரு. வந்ததும் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, "மகாத்மா நாம இன்னும் சுதந்திரம் வாங்குறதுக்கு என்னலாம் உங்ககிட்ட பிளான் இருக்குன்னு" கேட்கிறாரு. அப்போ மகாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, "இதோ இப்ப நான் நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நெறைய போராட்டங்கள் என் கைவசம் இருக்கு" அப்படிங்கிறாரு. இன்னும் கிட்டத்தட்ட 10, 20 வருஷத்துக்கு என்கிட்ட போராட்டத்துக்கான நெறைய போராட்டங்கள் என்கிட்ட கைவசம் இருக்குன்றாரு. அப்போ நேதாஜி கேட்ட ஒரே வார்த்தை, "மகாத்மா அப்ப நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் கிடைக்கிறதுக்கு எதுவுமே உங்கட்ட ஐடியா இல்லையா?" அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா 20 வருஷத்துக்கான லிஸ்ட்ட குடுக்குறீங்க. நான் நெனச்சு வந்தது 1 வருஷத்துல சுதந்திரத்த வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படிங்கிறாரு. காந்திக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்படிப்பட்ட ஒரு இளைஞன் இந்தியாவுல, இந்திய தேசத்துல இவ்வளவு சுதந்திர போராட்டத்த தீர்க்கமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவரால நெனச்சு பார்க்கவே முடியல. உடனே இவருக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல காந்தியால. காந்தி உடனே என்ன சொன்னாரு அப்படின்னா, "நீங்க உடனடியா போய் சி.ஆர். தாஸ போய் பார்க்கணும்" அப்படிங்கிறாரு. உடனே நேதாஜி வந்து சி.ஆர். தாஸ பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் சி.ஆர். தாஸ்ட்ட பேசுறாரு. காந்தியோட எண்ணங்களோ, செயலோ எனக்கு பெரிய அளவுல திருப்தி அளிக்கல அப்படிங்கிறாரு. உடனே சி.ஆர். தாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, சி.ஆர். தாஸ தான் தன்னோட பொலிட்டிக்கல் குருவா, அரசியல் குருவா நேதாஜி ஏத்துக்கிட்டாரு. எதனால அப்படின்னா, சி.ஆர். தாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்குமே முழுவதுமான காந்தியோட உடன்பாடு கிடையாது. காந்தியோட எல்லா கொள்கையும் நம்ம 100% கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, காந்தி 1915 ஜனவரி 9ஆம் தேதி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்தது இல்லையா? அது எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப மகாத்மான்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கட்டமைப்ப நாம பயன்படுத்திக்கணுமே தவிர, ஒருபோதும் காந்திய நாம இப்போதைக்கு குறை சொல்ல வேண்டாம். அதே சமயத்துல 100% காந்தியோட கோட்பாடுகள் நம்ம பின்பற்ற வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி சி.ஆர். தாஸ் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தன்னோட பொலிட்டிக்கல் குருவா நம்ம நேதாஜி சி.ஆர். தாஸ ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தாஸ் வித் போஸ் அப்படிங்கிற அளவுக்கு 2 பேர் இருந்தாங்க. சரியா? இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல தான் 1920ல நம்ம இப்ப தான் பார்த்திருந்தோம். நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு காந்தி. அதுக்கப்புறம் 1923ல ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒண்ண தொடங்கியிருந்தாங்க. அதுல தான் சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு எல்லாருமே இருந்தாங்க. அந்த பக்கம் தான் நம்ம போஸும் நின்றிருந்தாரு. சரியா? அது மட்டும் இல்லாம போஸ்க்கு அடுத்தடுத்த சுபாஷ் சந்திர போஸ்க்கு அடுத்தடுத்த பதவிகள் வந்துகிட்டே இருந்தது. ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ்க்கு இவருக்கு பிரசிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. 1923ல. அது மட்டும் இல்லாம வங்காள மாநிலத்தின் காங்கிரஸ்க்கான தலைவராகவும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. பெங்கால் ஸ்டேட் காங்கிரஸோட பெங்கால் மாநில காங்கிரஸ் அதோட சேர்மன் சொல்லிட்டேன், செக்ரட்டரி செயலாளர். அந்த இதுவும் 1923ல தான். நிறைய பதவிகள் வந்துட்டு இருந்தது. இன்னொன்னு சி.ஆர். தாஸ பயங்கரமா நேசிச்ச ஒரு ஆளு நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரியா? அந்த இவர் இங்க வந்ததே என்னது பத்திரிகை ஆசிரியரா மாறணும் அப்படின்னு தான். அதனால சி.ஆர். தாஸ் தொடங்கின ஃபார்வர்ட் அப்படிங்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகையில இவர் எடிட்டரா இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆசிரியரா இருந்தாரு. இந்த ஃபார்வர்ட் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினது சி.ஆர். தாஸ். அப்ப தாஸோட பத்திரிகை, போஸ் அதுல ஆசிரியர். அப்போ போஸ் சொந்தமா ஏதாவது பத்திரிகை தொடங்கினாரா அப்படின்னா, ஸ்வராஜ் அப்படிங்கிற பத்திரிகை சொந்தமா தொடங்கினது நம்ம நேதாஜியார். சரியா? அடுத்து 1924 முதல்ல கல்கத்தா அப்படிங்கிறது மாநகராட்சியா மாறுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் மேயரை தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல் மேயர் யார தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா சி.ஆர். தாஸ். அந்த சி.ஆர். தாஸோட தலைமையில தான் போஸுக்கு அங்க சி.இ.ஓ அப்படிங்கிற சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீசர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிடைக்குது. இது போஸ் இருக்காரு. யாரு கீழ? சி.ஆர். தாஸ் கீழ. அந்த அளவுக்கு 2 பேரும் தீவிரமா இருக்காங்க. இன்னொன்னு அந்த சி.ஓ இருக்கக்கூடிய காலகட்டத்தில எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்றாரு சுபாஷ் சந்திர போஸ். இன்னொன்னு இங்க நடந்த சில போராட்டங்கள் மூலமா போஸ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 1925 காலகட்டத்தில அவர் ஜெயில்ல இருக்காரு. இந்த டைம்ல சி.ஆர். தாஸ் இறந்து போயிறாரு.
சி.ஆர். தாஸ் இறந்து போனதும், அ இறந்து போன அந்த நிமிஷத்துல அவரோட உடலுக்கு பக்கத்துல இருந்து ஒரு துளி கண்ணீர கூட விட முடியலே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கஷ்டப்பட்டுருக்காரு. சிறையில இருந்த சுபாஷ் சந்திர போஸ். சரியா? இவர் 1925ல இறந்தார். இப்ப இவர் இறந்து போனதும், மக்கள் எல்லாரோட எண்ணமுமே, இனிமே தாஸ் அப்படிங்கிற இடத்துல, இனிமே நம்ம போஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 1925ல நடந்தது. 25ல இருக்கும்போது நம்ம சுபாஷ் சந்திர போஸ் எங்க இருக்காரு? மேண்டலே ஜெயில்ல இருக்காரு. மேண்டலே ஜெயில்ல இருக்காரு. 1925 காலகட்டத்துல. அப்புறம் 1902 வருஷத்துக்கிட்ட சிறையில இருந்துட்டு 1927ல ரிலீஸ் பண்றாங்க. ஜெயில்ல இருந்து. இப்போ இவருக்கு ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்குது. ஒட்டுமொத்த இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கான ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் பதவி கிடைக்குது. நேதாஜி ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் ஆஃப் ஐஎன்சி. இந்திய தேசிய காங்கிரசின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி ஐயா நேதாஜிக்கு கிடைக்குது. 1927. அடுத்து 1928 மோதிலால் நேரு ரிப்போர்ட். நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நேரு ரிப்போர்ட். இது என்ன ஆச்சு அப்படின்னா, 1927ல சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. 1928ல இந்தியாவுக்கு வந்திருந்தது. இந்தியாவுல பயங்கரமான எதிர்ப்பு. ஏன்னா, இதுல 7 பேர் கொண்ட குழு இருந்தது. அந்த 7 பேருமே ஆங்கிலேயர்கள் தானே தவிர இந்தியர்கள் யாரும் இல்ல. அதனால இந்த சைமன் குழுவுக்கு இந்தியா முழுக்க பலத்த எதிர்ப்பு. அப்பதான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்த லார்ட் பிர்கன் ஹெட் அப்படிங்கிறவர், லார்ட் பிர்கன் ஹெட் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிர்கன் ஹெட் அப்படிங்கிறவரு, இந்தியர்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு கூட எழுத தெரியாத நீங்க எங்கள எதிர்க்கலாமான்னு சொல்லி பயங்கரமா வாக்குவாதம் பண்ணியிருந்தார். ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தார். உடனே தான் நேரு தலைமையில, மோதிலால் நேரு தலைமையில நாம ஒரு அரசியலமைப்பு எழுதியிருந்தோம். அதான் நம்ம நேரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இதுல என்ன முன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ். இன்னுமாயா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் முக்கியமா அப்போ இளைஞர்களா இருந்த 2 முக்கியமான ஆட்கள். ஒண்ணு ஜவஹர்லால் நேரு, இன்னொன்னு நேதாஜி. 2 பேருக்கும் இத பயங்கரமா அப்போஸ் பண்றாங்க. அப்போஸ்டு டொமினியன் ஸ்டேட்டஸ். இன்னும் எதுக்கு நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டுட்டு இருக்கோம்? நம்ம பூரண சுயராஜ்யம் கேட்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட நோக்கம். இத யாருன்னு அப்போஸ் பண்ணது? ஒண்ணு நேரு, இன்னொன்னு போஸ். 2 பேரும் பயங்கரமா எதிர்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு இளைஞர்களா இருக்கக்கூடிய 2 பேருமே ஒரு காலகட்டத்துல ஒரே மாதிரி இருந்தாங்க. ஆனா, பதவின்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அது வந்தபோது தான் இவரோட கேரக்டர் மாற ஆரம்பிச்சது. அதனால தான் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஸ்பிங்க்ஸ்ன்னு ஒரு சிலை இருக்கு இல்லையா எகிப்துல? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தலை வந்து மனித உடலா இருக்கும். தலையெல்லாம். உடல் அப்படிங்கிறது மிருக உடலா இருக்கும். அந்த மாதிரி நம்ம நம்ம போஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நேரு நல்லவர் தான். ஆனா என்ன அப்படின்னா, அவரோட நெஞ்சில போராட்ட குணமெல்லாம் இருக்கு. ஆனா தலையில மகாத்மா காந்தி இருக்காரு. அந்த மாதிரி உடலும் தலையும் ஒரே மாதிரி இருக்கணுமே தவிர, வேற வேற விதமா இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் சண்டையும், இன்னொரு பக்கம் சமாதானமும் இருந்துச்சுன்னா, அந்த அந்த உருவம் தான் நம்ம ஜவஹர்லால் நேருன்னு சொல்லி ஐயா போஸ் சொல்லியிருக்காரு அந்த காலகட்டத்துல. சரியா? இப்போ இவங்க டொமினியன் ஸ்டேட்டஸ எதிர்க்கிறாங்க. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நேரு, போஸ் எல்லாருமே. சரியா? இப்போ 1930 சட்ட மறுப்பு இயக்கம். இதுலயும் நேதாஜிய ஜெயில்ல போட்டுறாங்க இந்த போராட்டத்தலாம். போராடிட்டு தான் அப்புறம் இர்வின் பேக்ட் இப்ப தான் பார்த்தோம் 1931 காந்தி இர்வின் பேக்ட். அதுல காந்தி, நேதாஜி எல்லாரும் வெளியில வராங்க. ஆனா பகத்சிங் சிறையில இருக்காரு. அதுக்காக பயங்கரமான போராட்டத்த அறிவிச்ச ஒரு ஆள் தான் நம்ம நேதாஜி. அவரால ஏத்துக்க முடியல. இப்போ இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? அதையே நேதாஜி பயங்கரமா அப்போஸ் பண்ணாரு. எதிர்த்தாரு. எதனால அப்டின்னா, நீங்க போட்ட ஒப்பந்தத்துல வயலன்ஸ்ல ஈடுபட்டவங்கள ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு. அவன் வயலன்ஸ்ல ஈடுபட்டாலும் அவன் இந்தியா ஆங்கிலேயனுக்கு எதிரா போராடிட்டு இருக்கான். அவனால நீங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எதிர்த்த ஒரு ஆளு நம்ம நேதாஜி. அவருக்கு பிடிக்கவே இல்ல. அது எப்படி பகத்சிங் மட்டும் உயிரோட தூக்குல போட போறாங்க. அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி. அதனால நேதாஜி பயங்கரமான போராட்டங்கள்ல ஈடுபட்டிருந்தாரு. நெறைய மீட்டிங் போட்டு பயங்கரமா பேசியிருந்தாரு. பகத்சிங்க தூக்குல போடுறத ஏத்துக்க முடியாம. சரியா? இது காந்தி இர்வின் பேக்ட்ட நம்ம நேதாஜி எதிர்த்திருந்தார். அதே மாதிரி ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இது 1920ல தொடங்கியிருப்பாங்க. இதுக்கு பிரசிடென்ட்டாவும் இருந்திருக்காரு. அப்போ நம்ம நேதாஜி கால் வைக்காத இடமே கிடையாது. அதனால தான் ஒட்டுமொத்த மக்களுமே நேதாஜிய தீவிரமா நேசிச்சாங்க. சரியா? இதெல்லாம் முடிஞ்சது. இந்த இந்த 1930, 31 காலகட்டத்தில இவர் யூரோப்புக்கு போறாரு. யூரோப்புக்கு இவர் போறது எதுக்காக அப்டின்னா, நாம இந்தியாவிலே இருந்துகிட்டு போராடிட்டு இருந்தோம் அப்டின்னா, அது ஒருபோதும் சுதந்திரம் கிடைக்க போறது கிடையாது. வெளிநாடுகளோட பேசி, அங்கருந்து நம்ம படைய திரட்டிட்டு வந்து நம்ம வந்தா மட்டும் தான் நமக்கு சுதந்திரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, வெளிநாடுகள்ல போய் நெறைய பேர்ட்ட பேச்சுவார்த்தை போறாரு. அங்க போன சமயத்துல தான் வித்தல்பாய் பட்டேல சந்திக்கிறாரு. வித்தல்பாய் பட்டேல். இந்த வித்தல்பாய் பட்டேல வியன்னால வச்சு சந்திக்கிறாரு. அப்போ அவரும் நேதாஜியும் சேர்ந்து நெறைய ஒரு கூட்டறிக்கைலாம் விட்டாங்க. அப்போ இந்த நேதாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, நேதாஜியும் வல்லபாய் பட்டேலும், வித்தல்பாய் பட்டேலும் காந்திங்கிறவரு நல்லவர் தான். அவரோட கோட்பாடுகள் அப்படிங்கிறது அஹிம்சைய நோக்கி இருக்கு. அப்படி இருந்தோம் அப்படின்னா, அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ஒருபோதும் நமக்கு கிடைக்க போறதில்ல. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டறிக்கை விடுறாங்க.
மகாத்மா காந்தி நீங்கள் நல்லவர் தான். ஆனால் உங்களுடைய கோட்பாடுகளால் ஒருபோதும் சுதந்திரம் கிடைக்கப் போவதில்லை. அதற்காக எங்களுக்காக நீங்க உங்கள் கோட்பாட்டை மாற்ற வேண்டாம். ஆனால் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, குறிப்பிட்ட வருடங்களுக்கு மட்டும் காங்கிரஸை விட்டு மட்டும் வெளியே இருங்கள். இந்த காங்கிரஸ் புதியது ஒரு காங்கிரஸ் பிறக்கும். இந்தியாவுக்கு சுதந்திரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டறிக்கை விடுறாங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாம இந்த விட்டல்பாய் பட்டேல் இருக்கார் இல்லையா? அவர் உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த நேதாஜி பயன்படுத்தக்கூடிய பணச்செலவுக்கு எல்லாமே என்னோட பணங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த விட்டல்பாய் பட்டேல் உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சரியா? இந்த காலகட்டத்தில இப்போ இவரு வெளிநாடு போயிட்டாச்சு. போயிட்டு இருக்க யூரோப்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில 1938ல அங்க வெளிநாட்டுல இருக்கும்போதே இங்க ஐஎன்சியோட காங்கிரஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் நடக்குது. அது ஹரிபுரால. அந்த ஹரிபுரா காங்கிரஸ் செஷன்ல யார எலக்ட் பண்றாங்க அப்படின்னா, நேதாஜிய தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நேதாஜி வராரு. வந்ததுமே இந்த நேதாஜி தான் இன்னும் 1 வருஷத்துக்கு இந்திய தேசிய காங்கிரஸோட பிரசிடென்ட். இது யாருக்கு கண்டிப்பா பிடிக்காது? ஐயா மகாத்மா காந்திக்கு பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்றது? இந்த 1 வருஷம் ஏதாவது சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாரு. நேதாஜி வராரு. இளைஞர்கள்லாம் பயங்கரமா தயார் செய்றாரு. கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கான அத்தனை வழியும் பார்க்கிறாரு. 1938ல ஹரிபுரால நடக்கக்கூடிய செஷன்ல. கிட்டத்தட்ட 1 வருஷம் முடியுது. 1939 திரும்பியும் நேதாஜி சொல்றாரு, "இன்னும் எனக்கு 1 வருஷம் காங்கிரஸ்ல நான் இருக்கணும். தலைவரா இருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையும் பார்த்துட்டேன். நானு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு" அப்படிங்கிறாரு. இப்போ காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரசின் சட்ட புத்தகத்தின்படி ஒருவர் இருமுறை ஒரே அடுத்தடுத்த வருடங்களில் ஒருபோதும் தலைவராக இருப்பதற்கு சட்ட புத்தகம் அனுமதிக்காது அப்படிங்கிறார். இப்போ நேதாஜி சொல்றாரு, அப்படித்தான் மீறி நிக்கணும்னா நான் தயாரா நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் நேதாஜி, இன்னொரு பக்கம் காந்தி. அப்போ காந்தி நேரடி எலக்ஷன் நிக்கல. அதுக்கு பதிலா அவர் சார்பா யார நிறுத்துறாரு அப்படின்னா, பட்டாபி சித்தராமையா. பட்டாபி சித்தராமையா அவர நிறுத்துறாரு. இப்போ பட்டாபி சித்தராமையாவுக்கும் நேதாஜிக்கும் எலக்ஷன் நடக்குது. இதுல நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐயா காமராஜர், ஐயா பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் எல்லாருமே மெஜாரிட்டி தமிழ்நாட்டோட ஓட்டெல்லாம் எங்க போயிருக்கு அப்படின்னா, ஐயா நேதாஜிக்கு தான் ஓட்டு போயிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, காந்தி கூட இருந்த நேரு இருக்காரு இல்லையா? அவரு கூட நேதாஜிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. நேதாஜி ஜெயிச்சாச்சு. இது யாருக்கான தோல்வி? இது பட்டாபி சித்தராமையாவுக்கான தோல்வி இல்ல. இது எனக்கான தோல்வின்னு சொல்லி காந்திய ஒப்புக்கொண்ட தோல்வி. 1939 திருப்புரியில நடந்த எல எலக்ஷன் காங்கிரஸ் எலக்ஷன். இப்போ 39ல ஐயா நேதாஜி ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நேதாஜி பிரசிடென்ட் ஜெயிச்சாச்சு அப்படின்னா, அவருக்கு கீழ வேலை பார்க்கிறதுக்குன்னு ஒரு காரிய கமிட்டின்னு ஒண்ணு போடுவாங்க. அந்த காரிய கமிட்டிய யார் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டைம்ல பிரசிடென்ட்டா இருக்கிறவன். எனக்கு கீழ இவங்கலாம் வேணும்னு சொல்லி அவர் தான் சொல்லணும். ஆனா காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயிச்சது வேணா நீங்களா இருக்கலாம். ஆனா இந்த முறை இந்த மெம்பர்ஸ் எல்லாம் நான் தான் போடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு இதுவரைக்கும் ஓட்டு போட்டவங்கலாம் எதிர்க்கணும் இல்லையா? காந்தி அது எப்படி நம்ம சட்ட புத்தகத்துல அப்படி கிடையாதுன்னு சொல்லு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓட்டு போட்ட எல்லாரும் காந்தி பக்கம் போயிட்டாங்க. இப்போ நம்ம பிரசிடென்ட்டா இருக்கக்கூடிய நேதாஜி மட்டும் தனியா நிக்குது. அதுபோக அவரோட சரத் சந்திர போஸ் அவரோட பிரதர் அவர் மட்டும் இருக்காரு. இவங்க எல்லாம் மாறிட்டாங்க. கட்சி மாறிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இவர் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. என்ன தீர்மானம் சொல்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு ஒரு அறிக்கைய விடுறாரு தீர்மானமா. என்ன அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு 6 மாத காலம் அவகாசம். அதற்குள்ளாக உங்களுடைய மூட்டை முடிச்சுகள் எல்லாம் கட்டிவிட்டு, உங்களுடைய பிரிட்டன் நாட்டுக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் விரட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்த குடுக்குறாரு. இந்த தீர்மானத்த கண்டு காந்தியிலிருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது எப்படி 6 மாசத்துல ஓட்ட முடியும்? எல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதுக்கு மேல இன்னொன்னு இந்த தீர்மானத்த எல்லாரும் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யாரு? நேதாஜி கொண்டு வந்த தீர்மானத்த. இதுக்கு மேல தான் நேதாஜிக்கு பயங்கரமான கோவம். இதுக்கு மேல நாம இந்த அமைப்புல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ரிசைன் பண்ணிறாரு. இன்னொன்னு இவரு ரிசைன் பண்ணிட்டாரு. ஐஎன்சில இருந்தும் இவர ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போதான் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா? அவருக்கு பயங்கரமான மன கஷ்டம். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, காந்திக்கு லெட்டர் எழுதுறாரு. "ஐயா மகாத்மா காந்தி அவர்களே, ஒருபோதும் இந்த நேதாஜி மட்டும் ரிமூவ் பண்ணிற வேண்டாம். எப்படியாவது நேதாஜிய சேர்த்துக்கங்க. அதுதான் நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையான வழி அப்படி இருக்கும்" அப்படின்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் காந்திக்கு லெட்டர் எழுதுறாரு. இப்போ காந்தி ரவீந்திரநாத் தாகூருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீங்கள் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் தயவு கூர்ந்து நேதாஜியிடம் சொல்லுங்கள். கொஞ்சமாவது நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரசின் சட்ட புத்தகத்தை பின்பற்றுமாறு" அப்படின்னு சொல்லி அவருக்கு கடிதம் எழுதுறாரு. ஒருபோதும் நேதாஜியை ஏத்துக்கிறது காந்திக்கு அப்போ இல்ல. அதனால தான் நேதாஜி வெளியில வந்து 1939ல தனக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுதான் ஃபார்வர்ட் பிளாக். 1939ல தொடங்கப்பட்ட கட்சி. இன்னொன்னு இப்ப இவர் யார எதிர்த்து வந்திருக்காரு? ஐஎன்சி. அது மட்டும் இல்லாம அவங்களுமே என்னது பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. இன்னொன்னு இந்த ஃபார்வர்ட் பிளாக்ல காங்கிரஸ்ல இருந்த நெறைய மெம்பர்ஸே வந்து இணைய ஆரம்பிச்சாங்க. மெம்பர்ஸ்னா யாரு? இளைஞர்கள். இன்னொன்னு இந்த 1938 39 காலகட்டத்தில 38 காலகட்டத்திலேயே நேதாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க சூழல் எப்படி வருது அப்படின்னா, அப்பல்லாம் உலகப் போருக்கான சூழல் துளியளவும் இல்லாத காலகட்டம். இப்ப நேதாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா,
உலகப்போர் வருவதற்கான சூழல் தெரிகிறது. அதனால நாம இப்போ பிரிட்டிஷ்க்கு பிரஷர குடுத்தோம் அப்டின்னா, பிரிட்டிஷால உலகப் போரையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்மள எதிர்க்க முடியாது. சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்டின்னு சொல்லி நேதாஜி சொல்றாரு. அப்போ எல்லாரும் காந்தியிலிருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்டிங்கிறாங்க. ஆனா அடுத்த வருஷம் 1939லயே நமக்கு உலகப் போர் அப்டிங்கிற ஒண்ணு தொடங்கிருச்சு. அப்போ அந்த அளவுக்கு உலக அளவுல நடக்கக்கூடிய பிரச்சனைய சிந்திக்கக்கூடிய சமயோஜன புத்தி யாருக்கு இருந்திருக்கு? ஐயா நேதாஜிக்கு இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். சரி இப்போ 1939ல வெளியில வந்தாச்சு. தனக்குன்னு ஒரு பார்ட்டிய தொடங்கியாச்சு. அதுதான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சி. அது யுனைட்டட் ப்ராவின்ஸ் அப்ப இருந்த யுனைட்டட் ப்ராவின்ஸ் அதாவது உத்தரப்பிரதேசம்னு சொல்லுவோம் இல்லையா? அங்க தான் அவரு தொடங்கியிருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கோல்வெல் அப்படிங்கிறவருக்கு ஒரு ஒரு மோனுமெண்ட் சிலை மாதிரி ஒண்ணு தொடங்குறாங்க. இவர் யார் அப்படின்னா, கோல்வெல் மோனுமெண்ட். இவர் யார் அப்படின்னா, நம்ம 1756ல பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? இரு இருட்டறை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த சம்பவத்துல ஈடுபட்ட ஒருத்தருக்கு சிலை வைக்கிறாங்க பிரிட்டிஷ். இதை எதிர்த்து யார் போராடுறா அப்படின்னா நேதாஜி. இதுவும் ஒரு காரணமா வச்சு நேதாஜிய ஜெயில்ல போட்டுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஐஎன்சியும் பயங்கரமா அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேதாஜி. இதெல்லாம் காரணமா வச்சு நேதாஜி இப்ப ஜெயிலுக்கு போயாச்சு 1940. இப்போ அவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, நாம வெளியில இருந்தா தானே சுதந்திரத்துக்கு போராட முடியும். உள்ள இருந்து என்ன பண்றது? அப்படி இருந்தா செத்த கூட போவோம் அப்படின்னு சொல்லி அவர் உடனே உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறார். உண்ணாவிரதத்த அறிவிச்சதுமே பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான பயம். ஒருவேளை உடல்நிலை சரியில்ல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைய சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி அவர ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்ல உள்ள போனதுமே இவர் சொன்ன அறிக்கை என்ன அப்படின்னா, யாரும் என்னைய வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் அறிக்கை. இவர் வீடு இருக்கு அப்படின்னா, வீட்ட சுத்தி போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. இன்னொன்னு இவர யார் வேணாலும் வந்து வந்து பார்க்கலாம். ஆனா நேதாஜி சொன்ன வார்த்தை யாரும் என்னைய வந்து பார்க்கக்கூடாதுன்றாரு. அப்ப எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு கஷ்டமா போயிடுச்சு இந்தியா முழுக்க. நேதாஜி வேற யாருமே சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏதோ வேற மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கிறாரு. என்ன முடிவு எடுக்க போறாருன்னு பயங்கரமான கவலை. ஒரு 10 நாள், 15 நாள் போச்சு. இவங்க வீட்டுக்குள்ள போறது யார் அப்டின்னா, இங்க ஒரு ஸ்க்ரீன் இருக்கு அப்டின்னா, நேதாஜி இந்த பக்கம் இருக்க போறாரு. இங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு அம்மா போவாங்க. அது போக ஒரு டாக்டர் வருவாரு. அவ்வளோதான். இந்த ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் தான் நேதாஜி. சாப்பாடு அங்க வச்சாச்சு அப்டின்னா, அவங்க பாட்டுக்கு போயிரணும். இவர் அந்த ஸ்க்ரீன் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதே இடத்துல திரும்ப பிளேட்ட வச்சுறாரு. இதுதான் அவரோட ஷெட்யூல் அப்போதைக்கு. இப்படியே போயிட்டு இருக்கு. 2 வாரம், 3 வாரம் போச்சு. திடீர்னு பார்த்தா 1941ல இங்க இருந்து ஆள காணோம். அந்த அம்மா 2 நாள், 3 நாள் போய் சாப்பாடு வச்சு பார்க்குறாங்க. ஆள காணோம். அப்புறம் தான் போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. "உள்ள ஆள காணோம்யா" அப்படிங்கிறது. உள்ள வந்து பார்த்தா ஆள் இல்ல. சாப்பாடு மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம நேதாஜி எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போ எஸ்கேப் ஆயிருக்கு எப்படி? ஒரு இஸ்லாமிய உடை அணிஞ்சு வரக்கூடிய டாக்டர் இருக்காரு இல்லையா? அந்த மாரி இங்கருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இங்கருந்து தப்பிச்சு போயி பெஷாவர் வழியா கல்கட்டாலருந்து பெஷாவர் வழியா காபூல், கைபர் போலான் கணவாய் வழியா போற வழியில கார்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. காரு, ஒரு லாரி எவனெல்லாமோ பிடிச்சு அந்த மலை பாதைகள்ல நடந்தே போயிருக்காரு. அந்த அளவுக்கு இந்தியாவின் சுதந்திரத்தை எப்படியாவது கண்ணால பாத்துரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். இருட்டு, வெயிலு, மழை, புயல் எதுவும் இல்ல. எல்லாத்தையும் கடந்து போயி ஒரு வழியா காபூல் போய் அடைஞ்சாச்சு. அங்க இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரு உத்தம் சந்த். உத்தம் சந்த். இவரோட கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் இருந்தாரு. இதுதான் இவர் யாரு அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு 6 வாரம் அப்படிங்கிறது. எதனால அப்படின்னா, இவரோட எண்ணம் ஜெர்மனிக்கு சாரி ரஷ்யாவுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஆனா ரஷ்யா அந்த வேர்ல்டு வார் சமயத்துல ஏன்னா இப்ப 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயம். ரஷ்யா யாரோட டை அப் வச்சுட்டாங்கன்னா, பிரிட்டனோட டை அப் வச்சுட்டாங்க. அதனால இவரால ரஷ்யாவுக்கு போ முடியாது. அப்ப அடுத்து என்ன முடிவு பண்றாரு? ஜெர்மனிக்கு போகணும்னு நிக்கிறாரு. ஏன்னா பிரிட்டனுக்கு எதிரா இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா, ஜெர்மனி, அப்புறம் ஜப்பான் இவங்கலாம் அப்புறம் சிங்கப்பூர் இந்த ஏரியா எல்லாமே என்னது? பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. அப்போ அடுத்து யாரு? நமக்கு ஒரே டார்கெட் ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு போகணும்னு முடிவு பண்றாரு. ஜெர்மனில யார் இருக்கா? ஹிட்லர் இருக்காரு. ஹிட்லர போய் சந்திக்கணும்னு முடிவு பண்றாரு. இந்த உடனே இவர் அங்க போனதுமே, இங்க நம்மளோட இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு குரலை கிளப்புறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரு நேதாஜி யார சந்திக்கிறாரு அப்படின்னா, ஹிட்லர். அப்போ ஹிட்லரோட கொள்கை என்ன? பாசிசம். அவர் மட்டும் தான் அதாவது மேலாதிக்கம் மட்டும் தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஆளு. இருக்க யூதர்கள் எல்லாத்தையும் கொலை பண்றாரு. அதனால அவர பத்தி நெறைய கம்ப்ளைண்ட்ட சொல்லி, அதே மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம நேதாஜி. அதனால அவர யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லி, இங்க நெறைய துண்டு பிரச்சாரம் குடுத்து பயங்கரமா கொண்டு போறாங்க. இது பின்னால எப்படி ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, இந்த உத்தம் சந்த் இருக்காரு இல்லையா? இவர் ஒரு பேட்டி குடுத்திருந்தார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நான் 6 வார காலம் நான் நேதாஜியோட பயணிச்சிருக்கேன். ஆனா, ஹிட்லர போய் சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாரே தவிர, ஹிட்லர் செய்தது சரி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் சொன்னதில்ல. ஆனா, அதனால இங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அது அத்தனையும் பொய்ன்னு சொன்ன ஒரு ஆளு உத்தம் சந்த். அதுக்கப்புறம் தான் நேதாஜி யாருங்கிறது இந்த மக்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிச்சது. தீவிரமா நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இவர் ஜெர்மனிக்கு போயிட்டாரு. ஜெர்மனிக்கு போன சமயத்துல தான் இவரு அங்க ஆசாத் ஹிந்த் ரேடியோ இருக்கு இல்லையா? ஆசாத் ஹிந்த் ரேடியோ.
அங்க முதல்ல அறிக்கை விடுறாரு. அப்பதான் தெரிஞ்சது நேதாஜிங்கிற ஒரு ஆள் உயிரோட இருக்காருன்னு. உலகம் முழுக்க நேதாஜிய தேட ஆரம்பிச்சாங்க. இவர் இப்ப ஜெர்மனில இருக்காரு. இன்னொன்னு ஹிட்லர்ட்ட பேசி தனக்குன்னு ஒரு படைய தயார் பண்ணணும்னு இருக்காரு. அங்க வச்சு தான் இவருக்கு இதுவரைக்கும் சுபாஷ் சந்திர போஸா இருந்தவரு, நேதாஜி அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சது. அது இந்த ஜெர்மனில வச்சு தான் ஜெர்மனியில இருந்த சோல்ஜர்ஸ வச்சு தான் இவருக்கு இந்த டைட்டில் கிடைச்சது. இப்போ இவரு ஹிட்லர்ட்ட இருக்கிறாரு. ஆனா பெரிய அளவுல இவருக்கு நம்பிக்கை இல்ல. ஹிட்லரால என்ன பண்ண முடியும், முடியாது அப்படிங்கிறதுனால. அதனால இன்னும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம தென்கிழக்கு நாடுகள்ல எங்க இந்தியர்கள் அதிகமா வாழ்றாங்கன்னு பார்த்தா, சிங்கப்பூர், மலேசியா. அங்க போகணும்னு முடிவு பண்றாரு. இன்னொன்னு முடிவு பண்ற இதே சமயத்துல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஜப்பானுக்கும் வெர்சஸ் பிரிட்டிஷ்க்கும் போர் நடக்குது. அதுல பிரிட்டிஷ்க்கும் ஜப்பானுக்கும் போர் எங்க நடக்குதுன்னா, சிங்கப்பூர்ல வச்சு. பிரிட்டிஷ்ல இருந்து யார் வந்திருக்கா அப்படின்னா, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ். அதாவது இந்தியர்கள் தான் இருக்காங்க. இதுல பிரிட்டிஷ் தோத்துட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த பேரையும் ஜப்பான் சரணடைய வச்சுட்டாங்க. ஜப்பானுக்கு வெற்றி. அப்போ ஜப்பான் யார இப்ப எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்கல்ல, போர் கைதிகள யார கைது பண்ணியிருக்காங்க? எல்லாருமே இந்தியர்கள். அப்போ இது ஒரு மிகப்பெரிய படை நமக்கு கிடைச்சிருக்குன்னு ஜப்பானுக்கு ஒரு பேர் ஆனந்தம். அப்போ ஜப்பான் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இங்க ஏற்கனவே ராஸ் பிகாரி போஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ராஸ் பிகாரி. இவர் யார் அப்படின்னா, 1911ல அதுவரைக்கும் கல்கட்டா தான் நம்மளோட ஹெட் குவார்ட்டரா இருந்தது. 11ல கல்கட்டால இருந்து டெல்லிக்கு நம்மளோட ஹெட் குவார்ட்டர் மாறுச்சு. அப்போ லார்ட் ஹார்டிஞ்சே அப்படிங்கிறவர் யானை மேல வராரு. இந்த ஹெட் குவார்ட்டரை மாத்துனதுக்கு கொண்டாடுறதுக்காக லார்ட் ஹார்டிஞ்சே வராரு. 1911ல. அப்போ வரும்போது இவர் மேல வெடிகுண்ட வீசுறதுக்கு யார் தயாரா இருந்தாருன்னா, அந்த ராஸ் பிகாரி போஸ். ஆனா அன்னைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு லார்ட் ஹார்டிஞ்சே. அதனால அங்க இருந்து அன்னைக்கு கண்டிப்பா இவர கொலை பண்ணிருவாங்க. அதனால இவர் எங்க வந்துட்டாரு அப்படின்னா, ஜப்பான்ல இருக்காரு. இவருக்கு ஒரு ஆசை. நாம எப்படியாவது ஒரு பெரிய ஆர்மி யூனிட்ட தயார் பண்ணணும்னு சொல்லி. அதனால தான் இவர் தொடங்குனது இந்தியன் நேஷனல் ஆர்மி. சரியா? இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி இத ஃபவுண்டர் யாருன்னு கேட்டா, நம்ம ராஸ் பிகாரி போஸ் தான். இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு. இப்போ இங்க ஜப்பானோட படையில யார் இருக்கா? இந்தியர்கள் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு கேப்டன் தான் மோகன் சிங். இந்த மோகன் சிங்ட்ட இவர் கேப்டன். இவர்ட்ட யார் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா, ஜப்பானோட கேப்டனா இருக்கக்கூடிய ஃபியூஜிவார். அப்போ இவரு, நம்ம ராஸ் பிகாரி போஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஐஎன்ஏன்னு ஒரு அமைப்பு உருவாகுது. அதோட ஃபவுண்டர் ராஸ் பிகாரி போஸ். அதோட கேப்டன் மோகன் சிங். இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு குடுச்சது ஜப்பானோட கேப்டன் ஃபுஜிவார். இப்போ இந்த ராஸ் பிகாரி போஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேரா இதெல்லாம் எப்போ ஐஎன்ஏ தொடங்கப்பட்டது 1942. இப்போ ராஸ் பிகாரி போஸ் நம்ம நேதாஜிக்கு கால் பண்றாரு. நீங்க இப்போ உடனே நீங்க சிங்கப்பூருக்கு வந்தீங்க அப்படின்னா, நாம மிகப்பெரிய ஒரு ஆர்மி யூனிட்ட கட்டமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. உடனே நேதாஜி இப்ப அங்க இருந்து கிளம்பணும். எங்க? ஜெர்மனில இருந்து சிங்கப்பூர் வரணும். ஜெர்மனில இருந்து ஜப்பான் வந்து ஜப்பான்ல இருந்து சிங்கப்பூர் வரணும். இப்ப ஜெர்மனில இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏன்னா இது 1939ல இருந்து 45 அப்படிங்கிறது 2ஆம் உலகப் போர் காலம். அங்கங்க குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு காலம். அப்ப இப்ப மேல போனா நேதாஜிய கண்டுபிடிச்சாங்கன்னா பிரிட்டன் கண்டிப்பா குண்டு போட்டுருவாங்க. அதனால நேதாஜி என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெர்மனில இருந்து ஜப்பான், ஜப்பான்ல இருந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு எப்படி வராரு அப்படின்னா, நீர்மூழ்கி கப்பல்லயே வராரு. வந்து இங்க ஜப்பான் கிட்ட வந்தாச்சு. வந்ததும் இங்க சிங்கப்பூர்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் வந்துருச்சு. இவர கொண்டு போறதுக்காக 2 பேரையும் இப்ப நம்ம கரைக்கு மேல போனா தான் கப்பல்ல இருந்து மாற முடியும். அப்ப கரைக்கு மேல போயாச்சுன்னா, மேல வானூர்திகள் பறந்துட்டு இருக்கு குண்டு போடுறதுக்காக. எங்க யார் இருப்பான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்றாரு? கடலுக்கு அடியிலேயே நீச்சல் அடிச்சு இந்த ஷிப்புக்கு வராரு. வந்து சிங்கப்பூர வந்து அடையறாரு. 1943 இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறது நம்ம ராஸ் பிகாரி போஸோட கையில இருந்து நம்ம நேதாஜி கைக்கு வருது. அப்பதான் நேதாஜி சொல்றாரு, சரி ராஸ் பிகாரி போஸ் சொல்றாரு, ஏன் இந்த அமைப்பை நானே நடத்தாம நேதாஜியோட கையில கொடுக்குறேன் அப்படின்னா, ஹி இஸ் தி பிரேவஸ்ட் லீடர் அண்ட் அன்காம்ப்ரமைஸ்டு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ராஸ் பிகாரி போஸ் சொல்றாரு. சமரசமற்ற ஒரு தலைவன், போர் வீரன் அப்படின்னு சொல்லி நேதாஜியை பெருமையா பேசி இந்த ஐஎன்ஏ அப்படிங்கிற அமைப்பை நேதாஜிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நேதாஜி இந்த படைகளை வழிநடத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ வித் சப்போர்ட் ஆஃப் நம்ம ஜப்பானோட சப்போர்ட்டோட. ஜப்பான் சின்ன நாடு. ஆனா ஒட்டுமொத்த உலக நாடுகளே அரள விட்டுட்டு இருக்காங்க ஜப்பான். அப்படிப்பட்ட ஒரு நாடு அந்த டைம்ல. இப்போ நேதாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒண்ண தொடங்குறாரு. இந்திய சுதந்திர அரசாங்கம் அப்படின்னு சொல்லி. இண்டிபெண்டன்ட் இந்தியன் கவர்மெண்ட். இன்னொன்னு இந்த காலகட்டத்துல தான் நம்ம நேதாஜி பெண்களுக்குன்னு ஒரு படையை தொடங்குறாரு. விமென்ஸ் ஆர்மி. அதோட கேப்டன் தான் யாரு? கேப்டன் லட்சுமி. இந்த லட்சுமி தான் 2002 எலெக்ஷன்ல, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல லட்சுமி மேம் வெர்சஸ் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா 2 பேரும் எலெக்ஷன்ல போட்டிட்டாங்க. அதுல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஜெயிச்சிருந்தார் இல்லையா? சரி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்மி யூனிட்ட ரெடி பண்ணியாச்சு. 1944ல பிராட்காஸ்ட் ஒளிபெருக்கியில, அதாவது ரேடியோல நம்ம நேதாஜி அனௌன்ஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா என்ற ஒரு தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது. அதனுடைய முதல் அதிபர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. 44 ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் அரசாங்கக்கும் மிகப்பெரிய ஒரு
இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த படைகளும் ரெடி ஆயிடுச்சு. எங்க இப்ப ரங்கூனுக்கு இங்க சிங்கப்பூர்ல இருந்து ரங்கூன் வந்து ரங்கூன்ல இருந்து இப்ப எங்க வராங்க? இந்தியாவுக்குள்ள வராங்க. இந்தியால வர்றது மணிப்பூரோட தலைநகரான இம்பாலுக்கு வந்தாச்சு டீம். வித் சப்போர்ட் ஆஃப் ஜப்பான். ஜப்பானோட சப்போர்ட்டோட வந்தாச்சு. அப்போ இதுல ஜப்பானோட எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ஐஎன்ஏ அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு சப் டீமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அப்போ நேதாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போராடணும்னு நினைக்கிறது இந்தியா அப்படிங்கிற ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாட்ட உருவாக்குறதுக்கு. அதனால நீ எனக்கு உதவி தான் செய்யணுமே தவிர, உனக்கு கீழ நான் அப்படிங்கிறது அது வாய்ப்பே இல்ல. நீ எனக்கு இன்னைக்கு நீ உதவி பண்ண அப்படின்னா, பின்னால சுதந்திரம் அரசாங்கம் அமைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கான அதுக்கான என்ன கூலியோ அத நான் குடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கான நேதாஜி பேசியிருந்தாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, நேதாஜி அப்படி பேசினதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் சமரச உடன்பாடு 2 பேரும் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம நேதாஜி சொல்றாரு, இந்திய மண்ணில் விழக்கூடிய முதல் ஒரு துளி ரத்தமானது இந்திய தேசிய ராணுவத்தின் உறுப்பினரிலிருந்து தான் முதல் ரத்தம் வெளியில வரும் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு 2 பேரும் உள்ள போயாச்சு. போனதுக்கு சமயத்துல பார்த்தா 1944, 45 காலகட்டத்துல அங்க ஜப்பான் சரணடைஞ்சிருச்சு பிரிட்டிஷ்ட்ட. 1945 ஆகஸ்ட் 15 அதுதான் இந்த ஞாபகார்த்தமா தான் நமக்கு அந்த தினத்த சுதந்திர தினமா குடுத்துட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஜப்பான் சரணடைஞ்சிருச்சு. நம்ம படைகள் எல்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சது. அங்க நம்ம சிட்டகாங் ஆற கடந்து பர்மா, சிங்கப்பூர்ன்னு அப்படி தாவி போகணும் இல்லையா? போற வழியில இனி என்ன பண்றது? மழை வேற பயங்கரமா இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க தொரத்திட்டு இருக்காங்க. மேல இருந்து குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய படைகள என்ன பண்றது? ஒட்டு மொத்தமா இந்தியன் நேஷனல் ஆர்மில இருந்த எல்லா சீனியர் மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. நாம இப்போதைக்கு தற்காலிகமா அந்தமான் போயிரும். அங்க இருந்து பின்னாடி நம்ம எப்படி வேணாலும் தப்பிச்சு போய்க்கலாம்னு சொல்லி அந்தமான் யார் கையில இருக்குன்னா, ஜப்பானோட கையில இருக்கு. ஜப்பான்ட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. இன்னைக்கு நீ உன்னோட இந்த ஜப்பான் கையில இருக்கக்கூடிய அந்தமான என்னோட கையில குடு. அதுக்கப்புறம் நம்ம மத்த வேலைகள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஜப்பான நம்ம கையில குடுத்துட்டாங்க. அப்பதான் ஜப்பான்ட்ட யார் ஜப்பானோட அதிபரா இருந்த டோஜோ கிட்ட நம்ம நேதாஜி பேசுறாரு. அவ்வளவு பெரிய அதிபரு, நம்ம நேதாஜி ஒரு போராளி. 2 பேரும் பேசி ஒரு வழியா முடிவு வந்தாச்சு. அந்தமான் வந்தாச்சு. அந்தமானோட அரண்மனையில அன்னைக்கு நம்ம நேதாஜி இருக்கிறாரு. அன்னைக்கு இரவு நைட்டு அவர் என்னலாம் யோசிச்சிருக்காரு. இந்தியாங்கிற ஒரு நாட்ட நம்ம சுதந்திரத்த வாங்க போறோம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. அந்த அரண்மனையில இருக்கும் கொடி ஏறுது அந்தமான்ல. இவ்வளவு பெரிய கனவுகளோட இருக்கிறாரு. ஆனா அங்க ஜப்பான்ல சரணடைஞ்சிருச்சு. வேற வழியே இல்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நைட் என்ன முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா, இங்க ஒட்டுமொத்த ராணுவ வீரர்கள் நாங்க சரணடைஞ்சிரோம். ஆனா ஒருபோதும் எங்களுடைய நேதாஜி இவங்கட்ட சரணடையக்கூடாது, தப்பிச்சு போயிரணும் அப்படிங்கிறாங்க. வேற வழியே இல்லாம அன்னைக்கு நேதாஜி தப்பிச்சு போனாரு. பாக்கி எல்லாருமே அன்னைக்கு சரணடைஞ்சுட்டாங்க. சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நேதாஜி தப்பிச்சு போய், இங்கருந்து அவரு மஞ்சூரி அப்படிங்கிற இடத்துக்கு போணும்னு நெனச்சாரு. அங்க தான் தைவான் ஏர்போர்ட்ல இருந்து ஃப்ளைட் கிளம்புது. கிளம்புனது அந்த இடத்துல ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. அந்த டேட் தான் ஆகஸ்ட் 18, 1945. இப்படின்னு இதுவே எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 21 தான் நமக்கு தெரிஞ்சது ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. இந்த டேட் தான் நாமும் அவர் இறந்த தினமா இப்போ வரைக்கும் அனுசரிச்சு. சரியா? ஓகேவா? இவ்வளவுதாங்க நம்ம நேதாஜி. சரியா? இன்னுமே நம்ம நெறைய பேசணும்னா நெறைய டேட்டா பேசலாம். இதுவே கிட்டத்தட்ட 7:40 ஆயிடுச்சு இல்லையா? வேலைக்கு போறவங்களும் நெறைய பேர் இருப்பீங்க. ஓகேவா? அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். சரியா? ஓகேவா? சரி. இந்த கிளாஸுக்குலாம் ஓகேவா இருந்தது அப்படின்னா, குட் மார்னிங். இப்ப தான் வரீங்களா? கிஷோர் பிரஜித் சார் இப்ப தான் வரீங்களா? குட் மார்னிங். சரி. இந்த எப்போதும் தினமும் சொல்றது தான். இவ்வளவு தூரம் எடுத்திருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன கிரெடிட் தான். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு லைக், ஒரு கமெண்ட். எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சரியா? ஓகேவா? திரும்பியும் நம்ம நாளை கிளாஸ்ல சந்திக்கலாம். இத நல்லா தெளிவா, கதையா மனசுல ப பதிய வச்சுக்கங்க. ஏன்னா, இவங்க எல்லாம் போராடினது இன்னொன்னு நம்ம நேதாஜி இருக்கார் இல்லையா? அன்னைக்கு நைட் இந்த மக்கள விட்டு பிரிஞ்சு போறார் இல்லையா? அந்தமான்ல இருந்து. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இப்ப நாமளே ஒரு 10 நாள் ஒருத்தரோட பழகிட்டோம்னாலே பிரிஞ்சு போறது கஷ்டம். அவ்வளவு பெரிய படைய உருவாக்கிட்டு, அத்தன படை வீரர்களை விட்டு தலைவன் ஒருவன் மட்டும் தனியா போறான்னா, அவரோட மனசு அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வரலாறு உங்களை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கடைசி வார்த்தைய முடிச்சுட்டு போறாரு. ஆனா இதுவரைக்கும் ஆச்சு. இத்தனை தலைமுறை நாமளும் கடந்து வர்றோம். ஒரு நாள் கூட இவங்கள பத்தி பேசவே இல்ல இல்லையா? அந்த அளவுக்கு பூமியிலே வாழ்றதுக்கு தகுதியற்ற மோசமான ஜென்மங்கள் நம்மள எல்லாருமே. இனிமேலாவது இத பத்தி இந்த வரலாற பத்தி தெரிஞ்சுக்குவோம். சரியா? ரொம்ப நன்றி. திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க் யூ.